ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லக்ஷ்மி சாய் தன்வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஸ்மால் மில்லட்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து மூங்கில் சப்பாத்தி மாவு. ஸோ பேம்பூ ரைஸில் இருக்கிறத பெனிஃபிட்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, B6 நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக இதில் இருக்குது. யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்ம கஃபம் கோல்டு அதிகமாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்காங்க, எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிமானம் ஆகலை, இதே மாதிரி சளி அதிகமாக இருக்குது, சளி கபம் இருக்கிறதுனால எது சாப்பிட்டாலுமே உடம்பு வைக்காது, ரொம்ப வீக்காக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, பார்க்கவே வெயிட் லாஸ்லாம் ரொம்ப இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நார்மல் கோதுமை மாவில் இருக்கிற சப்பாத்தி சாப்பிட்றத விட பேம்பூ ரைஸில் இருக்கிற சப்பாத்தி சாப்பிடும்போது நிறைய ஃபைபர் அண்டு கால்சியம். 30+ உமன்ஸ் இருக்கவங்க சரி, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, ஆர்த்ரைட்டிஸ் டிசீஸ் வேகமாக வர்றவங்க, இவங்க எல்லாமே பேம்பூ ரைஸ் எடுத்துக்கலாம். பேம்பூ ரைஸில் டூத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு, டூத்தோட ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. கபம், சளி, கோல்டு, காஃபு, மைக்ரைன், பெயின் இதெல்லாம் வராமல் பாடிக்கு தேவையான ஒரு ஹீட் எனர்ஜி பேம்பூ ரைஸ் மூலயமா கிடைக்குது. சப்பாத்தி வச்சு அதுக்கு நிறைய வெஜிடபிள் சப்ஜி ஆர் நான்வெஜ் என்ன விஷயம் வச்சாலும் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. இது எங்கே அவைலபிளாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஸ்ரீ லக்ஷ்மி சாய் தன்வந்திரி கிளினிக்கில் அவைலபிளாக இருக்குது. யாருக்கு தேவைப்பட்டாலும் எங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. கொரியர் மூலியமாகவும் நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு நியூட்ரிஷனான இந்த பேம்பூ ரைஸ் சப்பாத்தி சாப்பிட்டு இந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.